மீண்டும் ஒரு விசை கூட இந்த உயிர்த்தெழுத நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு உயிர்த்தெழுந்த நாள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்மத்தில் இருக்கக்கூடிய சகோதரி ஜெயராணி அவர்கள் முன் வந்து ஒரு வேத பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். மத்தேயு 28 1 முதல் 10 வரை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதர் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். கர்த்தர் இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் அதே மத்தேயு 28வது அதிகாரத்திலே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையிலே இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சேவகனா சீஷனா. சேவகனா சீஷனா. சோ பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, சேவகனா சீஷனா. ஹல்லேலூயா. சோ நீங்க சேவகரா இருக்க போறீங்களா, சீஷரா இருக்க போறீங்களா அப்படின்றதான் இன்றைக்கு நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த இடத்துல முதல் 10 வசனத்தை அருமையான சகோதரி வாசிக்க நாம் கேட்டோம். சோ மறுபடியும் அதுல ஒரு வசனமாக நாம் வாசித்து அங்க என்ன நடக்கிறது என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிக்சரை நான் கொண்டு வர போறேன். ஆகவே இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இயேசுவை சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? அறைந்து விட்டார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரித்து விட்டார். மரித்தவரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் துக்கத்தோடு தங்களுடைய வீடுகளுக்கு போய்விட்டார்கள். சீஷர்கள் கூட இருந்தவர்கள்லாம் பயத்தின் நிமித்தம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தப்பித்து ஓடிவிட்டார்கள். அவர்கள் தலைமறைவாய்விட்டார்கள். அவர்கள் எந்த வீட்டுல யார் வீட்டுல இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சோ அந்த எருசலேம் நகரம் அல்லது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்களோ எல்லாருக்கும் இந்த தகவல் என்ன பண்ணுகிறது? போகிறது. ஒரே துக்கம், ஒரே இருள், ஒரே வேதனை, ஒரே கலக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு போகிறது, மறுநாள் சனிக்கிழமை, மறுநாள் என்ன அவங்களுக்கு ஓய்வு நாள். அதனால அந்த ஓய்வு நாள்ல தங்களுடைய மனதை என்ன பண்ணுகிறார்கள்? செலுத்துகிறார்கள். ஆனாலும் அந்த ஓய்வு நாள் ஒரு துக்ககரமான ஒரு ஓய்வு நாளாக அது மாறுகிறது. அந்த நாளும் முடிகிறது. அடுத்த நாள் என்னது? வாரத்தின் முதலாம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. சோ இப்போ நிறைய அங்க இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரா இருந்த சகோதரிகள், அவர்களுக்கு குறிப்பா சகோதரர்களாவது கொஞ்சம் ஒரு சின்ன தூக்கம் போடுவாங்க. சகோதரிகளால என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி சூழ்நிலையில தூங்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்க நிறைய நேரங்கள்ல டிராவல் பண்ணி போவோம், ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ணி போவோம். அப்போ எங்க குழந்தைங்களெல்லாம் நாங்க கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, என் ஒய்ஃப் நைட் ஃபுல்லா என்ன பண்ண மாட்டாங்க? தூங்கவே மாட்டாங்க. படுத்து கொஞ்சம் தூங்குமானா, இல்ல நான் தூங்கிட்டேன்னா குழந்தைய யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அதுவும் ட்ரெயின்ல போனா கட்டாயமா என் சிஸ்டர் என்ன பண்ணவே மாட்டாங்க? தூங்கவே மாட்டாங்க.
அப்போ அவங்களுக்கு எப்படிதான் அந்த தூங்காம இருக்க முடியுதோ அது நமக்கு தெரியல. எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் முழிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவேன், தூங்கிடுவேன். ஆனா இந்த சகோதரிகள் என்ன பண்றாங்க, இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சகோதரிகள், வாசிக்கலாமா? 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். சோ அப்போ அவங்களுக்கு நைட்லாம் என்ன இல்ல, தூக்கம் இல்ல. அப்போ அவங்க காலையில எப்போ விடியும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் விடிஞ்ச உடனே கடகடன் வீட்டுல இருந்து கிளம்பி என்ன பண்றாங்க, கல்லறை கிட்ட வர்றாங்க. கல்லறையை பார்க்க அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை அவன் என்ன பண்ணனான், புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். சோ ஒரு தூதன் என்ன பண்றாரு, வந்து கல்லுனா சாதாரண கல்லு கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட 1 டன் அல்லது 1.5 டன் வெயிட் ஆகுது என்ன பண்ணும், அது இருக்கும். ஒரு 1000-1500 கிலோவாவது அந்த கல்லு இருக்கும். சாதாரண மனிதர்களால் என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. அதை தள்ளுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த போர் சேவர்கள் அதற்கு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, தள்ளுவாங்க. இந்த லேடிஸ் போறாங்க, இவங்களால என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. மார்க் சுவிசேஷத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவங்க போகும்போது பேசிக்கிட்டே போவாங்க. என்ன பேசிட்டு போவானா, இந்த கல்லை நமக்காக யார் தள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போவாங்க. இப்போ இவங்க போய் பாக்குறாங்க, அங்க ஒரு தூதன் வந்து என்ன பண்றாரு, கல்லை திறந்து வைக்கிறார். திறந்து வச்சுட்டு அந்த கல் மேல உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு, அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். சோ இந்த வந்து காவலாளர், சேவகர் தூதனை பார்த்தவன என்ன ஆயிட்டாங்க, திடுக்கிட்டு செத்தவனை போல் ஆனார்கள். அவங்க எல்லாம் ஆம்பளைங்க தான். ஆனா இந்த லேடிஸும் அதே தூதர்களை தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்கல, எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணல, நடக்கல. சரி, அதுக்கப்புறம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு தாம் மரிக்க போகிறேன் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். மரிக்க போகிறேன் என்பதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கல. அவர் சொன்னாரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். இதை மறுபடியும் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் மரிப்பேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழும்புவேன். சோ ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, சீஷர்கள் இவரை யார் என்று அவங்க என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு 40 அற்புதங்களை செய்கிறார். இயேசு எத்தனை அற்புதம் செய்கிறார், 40 அற்புதம் செய்கிறார். அந்த 40 அற்புதத்துல 40வது அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உயிரோடு எழுந்தது. அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏன் அற்புதம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 30-31 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 20:30-31. இயேசு ஏன் அற்புதங்களை செய்தார்? இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். சரி, அப்போ வேதத்துல எழுதப்பட்டது எத்தனை, 40. வேதத்துல இல்லாதது அநேக அற்புதங்கள் இருக்கிறது. சரி, எதற்காக இயேசு இந்த அற்புதங்களை செய்தார் அப்படின்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். சோ இயேசுவை நீங்க என்ன பண்ணணும், கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்ப நிறைய பேருக்கு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனா என்னன்னு தெரியாது. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை விலைக்கு சொல்றது எனக்கு டைம் கிடையாது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கடவுள், இயேசுதான் இறைவன், இயேசுதான் ஆண்டவர். அப்போ இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்யப்பட்டதனுடைய நோக்கம், எல்லாரும் என்ன நம்பணும், இயேசுவை தெய்வம் என்று நம்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை தெய்வம் என்று நம்புவதற்காக இயேசு இந்த அற்புதங்களை எல்லாம் என்ன பண்றாரு, செய்கிறார். அதுல கடைசி அற்புதம் என்ன, அவர் உயிரோடு என்ன பண்ணது, எழுந்து வந்தது.
சோ உயிரோடு எழுந்து வந்து கடைசி அற்புதத்தையும் செய்து தம்மை கடவுள் என்று அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? தன்னை நிரூபித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் செய்து தன்னை கடவுளாக நிரூபித்தவரை நாம் என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அப்படி அவரை கடவுள் நம்பினா என்ன நடக்கும் பாருங்க. விசுவாசித்து, இயேசுவை நீங்கள் விசுவாசித்து என்ன பெற்றுக்கொள்ளுமா? அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை கடவுள் நம்புறதுக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார்? அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ இயேசுவை நீங்க கடவுள் நம்பினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இப்ப நீங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நம்ம சொல்றோம் போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாருன்றோம். எங்க போனாரு? அவருடைய சரீரம் தான் இருக்குதே. ஆமாங்க, சரீரம் இருக்குதுங்க. சரீரத்துல இருந்த உயிர் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அவருடைய ஆத்மா அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. அப்ப கேள்வி என்ன? எங்க போச்சு? நிறைய பேருக்கு கேள்வி எங்க போகும்? வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசித்தால் அந்த ஆத்துமா தேவனோடு இணைக்கப்பட்டு நித்திய ஜீவனிலே அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நித்தியமாய் அந்த ஆத்துமா தேவனோடு இணைக்கப்பட்டு வாழப்போகிறது. அதற்கு இந்த பூமியிலே நாம் என்ன பண்ணணும்? அந்த தீர்மானத்தை நாம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? இயேசுவே தெய்வம் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இங்க நம்ம மறுபடியும் மத்தேயுக்கு வருவோம். மத்தேயுல தூதன் சொல்றான், அவர் தாம் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், சொன்னதை என்ன பண்ணார்? செய்தார். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவன் சொல்றான், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். சோ அவர் வைத்த இடத்தை வந்து என்ன பண்ணுங்கள்? பாருங்கள். இப்போ கல்லறை திறக்கப்பட்டது எதற்காக? கல் புரட்டப்பட்டது எதற்காக? இயேசு உயிரோடு எழுந்து வெளியே வருவதற்காகவா? சொல்லுங்க. இல்ல. ஏன்னா இயேசு அதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாரு? உயிரோடு எழுந்துட்டார். ஆனா அந்த கல் பூட்டப்பட்டிருந்தது எதற்கு திறக்கப்பட்டது அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளே வந்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை பார்த்து புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அந்த கல் என்ன பண்ணப்பட்டது? புரட்டப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கும் புரட்டப்பட்ட கல் புரட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2000 ஆண்டுகளாக அநேகர் போய் அந்த கல்லறையை போய் என்ன பண்ணி கொண்டு வருகிறார்கள்? பார்த்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை என்று அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? போர்டுல எழுதி வச்சிருப்பாங்க. சோ அவரை தூதன் சொல்றாரு, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது நமக்கு பைபிள்ல இருக்குது. இன்னொன்னு ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸும் நமக்கு என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. சரி, அப்போ இயேசு தாம் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுந்தார். இப்போ உயிர்த்தெழுந்தவர் என்ன பண்றார்னா, தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தியை சொல்லுகிறார்? முதல்ல சீஷர்கள் நம்பணும். எதை நம்பணும்? இங்க தூதன் சொல்றான், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள். அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததை முதலாவது அவருடைய சீஷர்கள் அதை என்ன பண்ண வேண்டும்? நம்ப வேண்டும். சீஷர்கள் நம்பினார்களா? இல்லை. அவங்களுடைய உள்ளத்துல இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை உடனடியாக என்ன பண்ணவில்லை? வரவில்லை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. சோ எத்தனை நாள் இயேசு இதை செஞ்சிருக்கிறார்? எத்தனை நாள்? 40 நாள். கிட்டத்தட்ட 1 மாசம் 10 நாள் தேவைப்படுகிறது. எதுக்கு? அந்த இயேசுடைய சீஷர்கள் இவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதை அவங்க நம்புறதுக்கு. அப்போ அவங்க நம்புவதற்காக என்ன பண்றாராம்? அநேக தெளிவான திருஷ்டாந்தங்கள்னா என்னன்னா ப்ரூஃப், ஆதாரங்கள், நிறைய ஆதாரங்களை அவங்களுக்கு காமிச்சு தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவங்களுக்கு என்ன பண்ணினாராம்? காண்பித்தார். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பின்பக்கத்துல கடைசி 2 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு பின்னாடி செஞ்சது எல்லாமே அதுல என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்களுடைய சீஷரை அவரை நம்ப வைக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டுச்சு? அவருக்கு 40 நாள் தேவைப்பட்டுச்சு. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் இயேசு கூடவே இருந்தவங்க, இயேசு செய்த அற்புதத்தை கண்ணால பார்த்தவங்க, லாசருவை உயிரோடு எழுப்பினதை கண்ணால பார்த்தவங்க, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை கண்ணால பார்த்தவங்க. ஆனாலும் அவங்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்து வந்தது அவங்களால என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. அதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா தோமா. அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தேக பேர்விலியா இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? சீஷர்கள் சொல்றதெல்லாம் நம்பல. அவர் சொன்னாரு, நான் அவருடைய விலா எலும்புல நான் என்ன பண்ணணும்? என்னுடைய விரலை வச்சு பார்க்கணும். அவருடைய காயங்களில என்னுடைய கரங்களை நான் என்ன பண்ணணும்? தொட்டு பார்க்கணும். அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன் அப்படின்னு தோமா சொல்றாரு. அப்போ அதுக்கு ஒரு முறை இயேசு வந்து தோமா கிட்ட சொல்றாரு, தோமாவே வந்து என்ன பண்ணு? தொட்டு பார் அப்படின்றாரு. அப்படி சொன்ன உடனே தோமா சொல்றாரு, என் ஆண்டவரே என் கர்த்தரே என்று சொல்றார். இது ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை, மை காட் மை லார்ட். இத சொன்னது யார்னா? தோமா. அந்த தோமா தான் எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ணினார்? அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு சந்தேகம் தீர்க்கப்படலனா அவர் எங்க வந்திருக்க மாட்டார்? இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டார். அவருடைய சந்தேகம் அவருக்கு தீர்க்கப்பட்டபடினாலே அவர் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த எருசலேமிலிருந்து எங்க வந்தார்? இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே சுவிசேஷத்தை அறிவித்து தன்னுடைய உயிரை இந்த மண்ணிலே அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் இந்த தமிழ்நாட்டிலே சிந்தப்பட்டது. ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய இரத்த சாட்சிகள் சிந்துகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு சபையினுடைய அடித்தளம். Every drop of blood of a martyr is the seed of a church. அது ஒரு சபைக்கு அடித்தளமாக, ஒரு சபையினுடைய வித்தாக அது காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, இயேசுவை விசுவாசித்த, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நம்பின அநேகர் அநேக இடங்களிலே போய் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு தாம் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுந்தார். அதை யாருக்கு சொல்ல சொன்னார்? சீஷர்களுக்கு சொல்ல சொன்னார். ஏன் சொல்ல சொன்னார்? சீஷர்கள் முதலாவது இதை என்ன பண்ணணும்? நம்பணும். ஹல்லேலூயா. சீஷர்கள் நம்பினாங்களா? நம்பினாங்க. அதற்கு எத்தனை நாள் தேவைப்பட்டுச்சு? கிட்டத்தட்ட 40 நாள் தேவைப்பட்டுச்சு. சரி, எத்தனை பேருக்கு தன்னை காண்பித்தார்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேருக்கு தன்னை காண்பித்தார் அப்படின்னு பவுல் இங்கே சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க.
சாரி, 1ல இருந்தே வாசிங்க, 15:1 இருந்து. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஸ்கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்ப பவுல் இயேசு யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்பதை என்ன பண்ணுகிறார், இங்கே சொல்லுகிறார். அந்த இயேசு தரிசனமானதுல கிட்டத்தட்ட எத்தனை பேரா, ஒரே நேரத்துல 500 பேருக்கு அதிகமானோருக்கு அவர் என்ன இருக்கிறார், தரிசனமாயிருக்கிறார். தன்மை உயிரோடு இருக்கிறவராக என்பது இருக்கிறார், காண்பித்திருக்கிறார். இப்போ 12 பேரு 500 பேரு எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 500 அல்ல 600 பேர் வரைக்கும் என்ன இருக்கிறார், குத்து மதிப்பா அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்ணியிருக்கிறார், காண்பித்திருக்கிறார். 40 நாள் அளவும் அநேக ஆதாரங்களை அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், காண்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சோ இத முதல்ல யார் நம்பணும், சீஷர்கள் நம்பணும். இயேசு சொன்னபடி அவர் செய்தார் என்பதை அவர்கள் என்ன பண்ண வேண்டும், நம்ப வேண்டும். அது போல நீங்க எல்லாம் நம்புறீங்களா, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை நம்புறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தேவைப்படுகிறதா? ஆதாரம் தேவையில்லை. ஏன்னா பைபிள் அதற்கான ஆதாரம் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அதை நாம் நம்பினாலே போதும். ஹல்லேலூயா. ரொம்ப ஆதாரம் வேணும்னா என்ன பண்ணுங்க, ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி எங்க போங்க, எருசலேமுக்கு போங்க. அவர் ஜெபம் பண்ண என்னது கெத்செமனே தோட்டம் இருக்கும், கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கும், எல்லாத்தையும் போய் பாருங்க. அவரை அடக்கம் பண்ண கல்லறை கூட என்ன பண்ணும், திறந்து வச்சிருப்பாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு தாம் சொன்னபடி என்ன பண்ணினார், உயிர் தெழுந்தார். அப்புறம் பாருங்க, அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, பாருங்க, உடனே முதல்ல இயேசு என்ன பண்றாரு, இந்த பெண்மணிகளுக்கு என்ன பண்ணுகிறார், எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். சோ இந்த பெண்மணிகளுக்கு முதல்ல இயேசு உயிரோடு எழுந்த செய்தி அவர்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இயேசுவே அந்த செய்தி அந்த பெண்களுக்கு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் இந்த உலகத்துல வந்தது காரணமே யார் தான், ஏவாள் தான், பெண்கள் தான். அதனால பெண்கள் ரொம்ப மோசமானவர்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெண்களுக்கு என்ன கொடுத்தாங்க, நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ இயேசு தனக்கு ஆண் சீஷர்கள் இருந்தாலும் அவர் தன்னுடைய பெண் சீடர்களுக்கு முதல்ல தன்னை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்தி தன்னுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்லி, இவங்களை போய் யாருக்கு சொல்ல சொல்றாரு, மற்ற சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் என்ன பண்றாங்க, சொல்ல போறாங்க. அப்ப இயேசு அவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், வாழ்க என்றெல்லாம் அவங்களை என்ன பண்றாரு, வாழ்த்துகிறார். அல்லேலூயா. சோ அதுல 2 வார்த்தை வருகிறது. வாழ்க அப்படின்னா கிரீட்டிங்ஸ், ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்றாராம். வாழ்க, சந்தோஷமாயிருங்கள்,
நான் சொல்லுகிற இந்த செய்தியை இப்போ என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்லாம் சொல்றார். அல்லேலூயா. அப்போ அவர்கள் அந்த செய்தியை என்ன பண்ணுகிறார்கள், கொண்டு செல்கிறார். இயேசு உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்ன 2 இடத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. சோ இது எந்த சூழ்நிலையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்கிறார். மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? அப்ப அவங்க சொல்றாங்க, மக்கள் உங்களை தீர்க்கதரிசி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில தீர்க்கதரிசியுடைய பெயர்களையும் சொல்றாங்க. அப்புறம் இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு வந்த பின்புதான் இயேசு சொல்றாரு, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணினார், சொல்ல தொடங்கினார். அந்த நேரத்திலிருந்து அவர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டே வராரு, ஒரு சில சூழ்நிலையிலே அவர்களுக்கு சொல்லி கொண்டே வருகிறார். அப்புறம் பாருங்க, யோவான் 11:25-26 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறேன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். சோ இயேசு இதை ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. சொன்னபடி அவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. அதே இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்னா, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி இருக்கிறாரு. அதனால அவரை விசுவாசிக்கிற நமக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. 2வது பாயிண்ட், இயேசு தங்களுக்கு சொன்னபடி சீஷர்கள் செய்தார்களா? செய்தார்கள். முதல்ல நான் சொன்னேன், இயேசு தாம் சொன்னபடி என்ன பண்ணார், செய்தார். 2வது, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னபடி சீஷர்கள் செய்தார்களா? சரி, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றார்? இதே வேத பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா 16வது வசனத்திலிருந்து, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். சோ 11 சீஷர்கள் எங்க போறாங்க, இயேசு தாமுக்கு குறித்திருந்த மலைக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. அப்படின்னா என்ன, இந்த சகோதரிகளுக்கிட்ட இருந்து சொல்லப்பட்ட செய்தி யாருக்கு வந்துருச்சு, சீஷர்களுக்கு வந்துருச்சு. சீஷர்கள் அந்த செய்தியை கேட்டு என்ன பண்றாங்க, அந்த மலைக்கு போறாங்க. அப்போ அங்கே அவர்களை கண்டு, அங்கே அவர்கள் அவரை கண்டு என்ன பண்ணார்கள், பணிந்து கொண்டார்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இவங்க போய் சொல்றாங்க, இந்த இயேசு என்ன பண்றாரு, இதுக்கு இடையில தான் இந்த 40 நாள் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவரை என்ன பண்ணிட்டு இருக்காரு, காண்பித்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இந்த மலைக்கு என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மலைக்கு போறாங்க. போன உடனே அவரை கண்டு அவரை என்ன பண்றார்கள், பணிந்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் வம்சத்துல இருக்கக்கூடிய யூதர்கள் எந்த ஒரு மனிதனையும் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, பணிந்து கொள்ள மாட்டாங்க. யாரை மட்டும் பணிந்து கொள்ள வேண்டும், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ என்ன பண்ண வேண்டும், பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்ய வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ இந்த சீஷர்கள் எல்லாரும் யூதர்கள் தான். இவங்க யாரை பணிந்து கொள்றாங்க, உயிரோடு எழுந்த இயேசுவை என்ன பண்ணுகிறார்கள், பணிந்து கொள்கிறார். அப்படின்னா என்ன நம்புறாங்க இவங்க, இயேசு யாரு, தெய்வம் என்று நம்புகிறபடினாலே அவரை என்ன பண்ணுகிறார்கள், பணிந்து கொள்கிறார்கள். அப்புறம் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்ப இன்னும் ஒரு சிலருக்கு என்ன இருக்குது, சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது.
அப்படின்னா என்ன? 100% அவரை என்ன பண்ணல, நம்பல. அட்லீஸ்ட் ஒரு 30% ஒரு சிலருக்கு, ஒரு 40% ஒரு சிலருக்கு என்ன இருக்குது, சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் அவரை என்ன பண்றாங்க, பணிந்து கொள்கிறார்கள். சோ இதையும் பைபிள் என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு உயிரோடு எழுந்திச்சிட்டாரு, யாருக்குமே சந்தேகம் இல்லைன்னா என்ன பண்ணல, எழுதல. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் தான், இவங்களுக்கும் என்ன பண்ணது, சந்தேகம் இருக்கதான் இருந்தது. அப்புறம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் யாருக்கு, யாருக்கு? இயேசுவுக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம். வான மண்டலங்கள்ல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது, நிறைய கோள்கள் இருக்கிறது. அல்லது நேத்து கூட ஒரு நியூஸ்ல வந்தாங்க, சொன்னாங்க ஏதோ ஒரு கோள்ல ஏலியன்ஸ் இருக்கிறதாக என்ன பண்ணிருக்கிறாங்களாம், கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு என்ன இல்ல, ஒரு எவிடன்ஸ், இன்னும் கரெக்டான எவிடன்ஸ் கொடுக்கப்படவில்லை. சரி, இதெல்லாம் இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில இப்போ இந்த தமிழ்நாட்டுல யாருக்கு ரொம்ப அதிகாரம் உண்டு? தமிழ்நாட்டுல யாருக்கு அதிகாரம் ரொம்ப உண்டு? நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிற முதல் அமைச்சருக்கு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி கவர்னருக்கு என்ன உண்டு, ஒரு விதமான அதிகாரம் இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு சில மாவட்டங்கள் என்று வரும்போது கலெக்டருக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. ஆனா இயேசுவுக்கு இந்த வானத்திலும் பூமி முழுவதிலும் என்ன இருக்கிறது, அதிகாரம். இதை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை உடைய இயேசு இந்த சீஷர்களுக்கு ஒன்னு சொல்றார், அதிகாரமுடையவராய் சொல்றார். என்ன சொல்றாரு, ஆகையால் அப்படின்னா என்ன, எனக்கு அதிகாரம் இருக்குது அதனால, இயேசுவுக்கு அதிகாரம் இருக்குது அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய். சோ அப்ப சீஷர்கள்லாம் என்ன பண்ணணும், புறப்பட்டு போக வேண்டும். அப்புறம் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணணுமா, சீஷராக்கி. இப்ப இங்க ஜாதி அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஜாதி கிடையாது. சகல ஜாதி அப்படின்னா என்னன்னா, சகல நாட்டு ஜனங்களையும். சகல நாட்டு ஜனங்கள்னா என்ன, இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், சீனர்கள், சிங்கப்பூரியர்கள், ஜப்பானியர்கள், அமெரிக்கர்கள், இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் என்னவாக்கணுமா, சீஷராக்கணும். யாருக்கு சீஷரா, இயேசுவுக்கு சீஷராக்கணும். ஹல்லேலூயா. இது யார் கொடுத்த கட்டளை, இயேசு கொடுத்த கட்டளை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன கொடுக்கிறார், இந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்கணுமா, சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சீஷராக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், ஞான ஸ்நானம் கொடுக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துடைய சீஷனா இருந்து இன்ன வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலன்னா கட்டாயம் என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா இயேசு அந்த கட்டளை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அப்ப இந்த நிக்கிற 11 பேருக்கு இயேசு என்ன பண்ணியிருக்கிறாராம், சில கட்டளைகள் கொடுத்திருக்கிறார், சில போதனைகள், சில காரியங்களை அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை யாருக்கு கற்றுக் கொடுக்கணுமா, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன, யார் யாரையெல்லாம் இயேசுவுக்கு சீஷராக மாத்துறீங்களோ அவங்களுக்கு இயேசு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது அவங்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். சொன்னது புரிஞ்சுச்சா? அந்த 11 பேருக்கு இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அத அந்த 11 பேர் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும், புதுசா இயேசுவை நம்பி வர்ற சீஷர்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். விளங்குச்சா? சரி, அப்புறம் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா.
சோ இயேசு முதல்ல என்ன சொல்லிட்டாரு? எனக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தினால உன்கிட்ட நான் என்ன பண்றேன் சொல்றேன். ரெண்டாவது சொல்றாரு, எல்லா நாளும் நான் உன் கூட என்ன பண்ண போறேன்? இருக்க போறேன். அதனால நீ என்ன பண்ணணும்? போகணும். எங்க போகணும்? எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்தந்த ஊருக்கு என்ன பண்ணுங்க? போங்க. அதனால தோமா எந்த ஊருக்கு வந்தாரு? இந்தியாவுக்கு, கேரளாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாரு? வர்றாரு. அப்புறம் இயேசு சொல்றாரு, நீங்க போய் எல்லாரும் என்னவா மாத்தணும்? எனக்கு சீஷனா மாத்தணும். தோமா வந்து தமிழ்நாட்டுல, கேரளால இருக்கிற தமிழர்களை, மலையாளிகளை யாருக்கு சீஷனா மாத்தி இருக்கிறாரு? இயேசுவுக்கு சீஷனா மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த தோமா வந்ததுனால இன்னைக்கு நாம் எல்லாரும் இயேசுவுக்கு என்னவா இருக்கிறோம்? சீஷர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தோமா வந்தபோது அவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசு என்ன கத்து கொடுத்தாரோ அதை சீஷர்களுக்கு கத்து கொடுத்தார். யாரு கத்து கொடுத்தா? தோமா கத்து கொடுத்தார். அப்புறம் நாளாக 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 தோமா கத்து கொடுத்ததெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டு அவங்க எதையோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஜனங்களுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் இந்த வேத வசனம் இயேசு என்ன கத்து கொடுத்தாருன்றதை நமக்கு பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்க? கையில கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அவருடைய சீஷர்களா இருக்கிற நாம இதை என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ இயேசு தாம் சொன்னபடி செய்தார். இப்ப இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னபடி சீஷர்கள் செய்தார்களா? செய்தார்கள். இப்போ நீங்க நானும் அவருக்கு சீஷரா என்ன பண்றோம்? இருக்கிறோம். இப்போ இயேசு சொன்னபடி நாம் செய்கிறோமா? இயேசு சொன்னபடி நாம் செய்வோமா? இயேசு என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள்ன்றார். அப்படின்னா என்ன? நீங்க இங்க இருந்து எங்க போக வேண்டாம்? ஆப்பிரிக்காக்கெல்லாம் போக வேண்டாம். உங்க வீட்டுல இருந்து எங்க போங்க? பக்கத்து வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுல இருந்து எங்க போங்க? எதிர் வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுல இருந்து எங்க போங்க? பின்னாடி வீட்டுக்கு போங்க. யாரை பத்தி சொல்லுங்க? இயேசுவை பத்தி மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய பெருமை சொல்ல வேண்டாம், பாஸ்டருடைய பெருமை சொல்ல வேண்டாம், சர்ச்சினுடைய பெருமை சொல்ல வேண்டாம். யாரை பத்தி மட்டும் பேசினா போதும்? இயேசுவை பற்றி மட்டும் பேசினா போதும். நம்முடைய நோக்கம் எல்லாரும் யாருக்கு சீஷனா மாறணும்? இயேசுவுக்கு சீஷனா மாறணும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை உருவாக்குகிறான். அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீஷனா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னொரு சீஷனை இயேசுவுக்காக என்ன பண்ணணும்? உருவாக்கணும். உருவாக்குறீங்களா? நீங்க எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வருஷத்துல சொல்லி இருக்கிறீங்க? இந்த 4 மாசத்துல யாராவது ஒருத்தருக்கு இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு அப்படிப்பட்டவர், இயேசுதான் உண்மையான கடவுள் என்று யாருக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? ஏன்னா இயேசு சொன்னதை யார் செய்தார்? சீஷர்கள் செய்தார்கள். இப்போ இயேசு சொன்னதை இந்த சீஷர்கள் செய்கிறீர்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என்ன பண்ணணும்? செய்யணும். இன்னொரு சீஷனை நீங்க என்ன பண்ணணும்? உருவாக்கணும். யாருக்கு? உங்களுக்கு இல்ல. யாருக்கு? இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு சீஷனை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். உருவாக்குறது மட்டும் இல்ல, அந்த சீஷனுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை தான் அந்த சீஷனுக்கு சொல்லி தரணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ச்சை ஆரம்பிச்சதுல இருந்து இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சோ நான் இயேசுவுக்கு, என்னுடைய மனசாட்சிக்கு நான் இயேசுவுக்கு உண்மையான சீஷனாக நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? சொல்லி தரேன். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமை தான் எல்லா சபையிலும் இருக்குதானா? கட்டாயமா இல்ல. இயேசு சொல்லி கொடுத்தத ஜனங்களுக்கு என்ன பண்றது இல்ல? சொல்லி கொடுக்கிறது இல்ல. ஆனா இங்க இயேசு சொல்லி கொடுத்ததை தான் உங்களுக்கு என்ன பண்றேன்? சொல்லி தரேன். நீங்களும் இயேசு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை தான் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ உண்மையான சீஷனா இருப்பீங்களா? வாக்கு கொடுக்குறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ மேல் பகுதிக்கு போவோம். நான் கேட்டேன், சீஷனா சேவகனா அப்படின்னு கேட்டேன்.
இப்போ மேல் பகுதியில சேவகரை பத்தி போட்டிருக்குது, படிக்கலாமா? 11வது வசனத்துல இருந்து, அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து, யாரு? அந்த சகோதரிகள் சீஷர்கள்கிட்ட சொல்ல போறாங்க இல்லையா, அந்த நேரத்துல காவல் சேவகர் என்ன பண்றாங்களாம், நகரத்துக்குள்ள வராங்களாம், அந்த டவுனுக்குள்ள வராங்க. நகரத்துக்குள்ள வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூட வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, சேவகருக்கு என்ன கொடுக்குறாங்க? பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? சேவகர், நாங்க தூங்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் வந்து இயேசுனுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? திருடிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அப்புறம் இது தேசாதிபதி கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. சோ சேவகர் என்ன பண்றாங்க? அவங்களும் போய் சொல்றாங்க. என்ன போய் சொல்றாங்க? தங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை போய் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? ஒரு கட்டுக்கதை, ஒரு பொய், ஒரு பித்தலாட்டம், ஒரு ஏமாற்றுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டது? சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? நாங்க தூங்கிட்டே இருந்தோமா, திடீர்னு யார் வந்தது? சீஷர்கள் வந்தாங்களா, இயேசுனுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. முழிச்சு பார்த்தா எது இல்ல? இயேசுடைய சரீரம் இல்ல. இப்ப நல்லா கவனிங்க. தூங்கிட்டு இருக்கும் போது யார் வந்தா யாரு போனான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப எப்படி இவங்க சொல்றது உண்மையா இருக்கும்? சீஷர்கள் வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னது எப்படி உண்மை? அது உண்மை கிடையாது. ஆனாலும் அந்த பொய்களை நிறைய பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க? நம்பி இருக்கிறாங்க. அது இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டதுதான்? பிரசித்தமாயிருக்கிறது. அப்படின்னா யூதர்கள் மத்தியில இந்த வார்த்தை ரொம்ப என்ன ஆயிடுச்சு? ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் எதை நம்புறாங்க? அந்த சேவகர் சொன்னதை நம்புகிறார்கள். சரி, சேவகர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? என்ன செஞ்சிருக்கிறாங்க? பொய் சொல்லி இருக்கிறாங்க. எதுக்காக? பணத்துக்காக. அதனால சேவகனா சீஷனான்னு கேட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இயேசு கிறிஸ்துவுக்கு சேவகன் என்று சொல்லக்கூடிய, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியன் என்று சொல்லக்கூடிய, இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் என்று சொல்லக்கூடிய அநேகர் பணத்திற்காக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? பொய்களை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை போதிக்கிறதில்ல? சத்தியத்தை, உண்மையை போதிக்கிறதில்லை. இன்னைக்கு அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க? பிரசித்தமா இருக்கிறாங்க. யாரு பொய் சொல்றாங்க அவங்க தான் ஃபேமஸா இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட உண்மைதான் என்னவா இருக்குது? பிரசித்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட உண்மை அநேகரால் என்ன பண்ணப்படுகிறதில்லை? ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. அதனாலதான் கேட்டேன், நீ சேவகனா சீஷனா? பாருங்க, சேவகன் அதிகாரத்துக்கு பயப்படுகிறான். அதிகாரம் அவனை பயப்படுத்துகிறது. சேவகன் பொய்க்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். சேவகன் பணத்திற்காக, காசுக்காக அவன் என்ன பண்ணுகிறான்? வேலை செய்கிறான். சேவகன் ஜனங்களுக்குள்ள எதை கொண்டு வரான்? குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறான். ஆனா உண்மையான சீஷன் அன்புக்காக உயிரை கொடுக்கிறவன், அன்புக்கு கட்டுப்பட்டவன். இயேசு அவங்களுக்கு கொடுத்தாரே கட்டளை, அந்த கட்டளை அவங்க எல்லாம் நிறைவேற்றினாங்களே, எதுக்காக? அவர் அதிகாரம் படைத்தவர் என்பதற்காகவா? கிடையாது, அவர் அன்பு உள்ளவர். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு வந்து அந்த பெண்மணிகள் கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. அந்த பெண்மணிகள் கிட்ட பேசும்போது 10வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் அப்படின்றார். அங்க எந்த வார்த்தை பயன்படுத்தல? சீஷர் என்ற வார்த்தையை பயன்படுத்தல. என்ன சொல்றாரு?
என் சகோதரர் அப்படின்றாரு. அப்போ இயேசு நம்மளை எப்படி பார்க்கிறாரு? அவரோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாய் நம்மை பார்க்கிறார். இது அதிகாரமா அன்பா? சொல்லுங்க. அன்பு. அப்ப அந்த அன்பின் நிமித்தம் அவர் இந்த சீஷர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். அப்போ அந்த அன்பின் நிமித்தம் கட்டளை பெற்ற சீஷர்கள் அந்த அன்பிற்காக உயிரை கொடுப்பதற்கு கூட துணிந்து அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை இந்த உலகம் அனைத்திற்கும் என்ன பண்ணினார்கள்? கொண்டு சென்றார்கள். இப்ப நீங்க எப்படிப்பட்ட சீஷனா இருக்கிறீங்க? இயேசு என் மேல் அன்பு வைத்தார், அன்பு வைத்ததுனால எனக்காக உயிரை கொடுத்தார், அதனால நான் தைரியமா போய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை என்ன பண்ணுவேன்? மற்றவர்களுக்கு சொல்லுவேன். நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? யாரும் உங்க தலையெல்லாம் சீவிட போறது கிடையாது. உங்க எதிர் வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க உங்க தலையெல்லாம் சீவ மாட்டாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். உங்க வீட்டுல பால் போடுறவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நீங்க போய் வழக்கமா வாங்க போகிற ஒரு கடைக்காரர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். உங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க யாரும் உங்களை என்ன பண்ண போறதில்ல? கழுத்தை சீவிட போறதில்ல. ஆனா இயேசு உங்க மேல வச்ச அன்புக்காக நீங்க அந்த அன்பின் நிமித்தம் இயேசு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுறீங்களா? மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் பொய்ய பேச மாட்டாங்க. எப்போ எதை தான் பேசுவாங்க? உண்மையை தான் பேசுவாங்க. ஏன்னா இயேசு உண்மையா என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால இந்த உண்மையை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெக்கப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பொய்ய சொல்றவங்க, ஊரை ஏமாத்துறவங்க தைரியமா என்ன பண்றாங்க? சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் உண்மையை பேசுறவங்க ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? ஏன் வெக்கப்படணும்? அப்புறம் இயேசுவுக்காக, அவங்க காசுக்காக, பணத்துக்காக சீஷர்கள் செயல்பட மாட்டாங்க. எதுக்காக செயல்படுவாங்க? அவர் கடவுள் என்பதற்காக, அவர் என் மேல் பாசம் வைத்திருக்கிறார் என்பதற்காக அவர்கள் செயல்படுவார்கள். நீங்க பணக்கார ஆகுறீங்க, நீங்க ஏழையா இருக்கிறீங்க, நீங்க பெரிய விசாலம் ஆயிட்டீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது அவருடைய சித்தமா இருந்தா அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணட்டும்? நடக்கட்டும். எது நமக்கு ரொம்ப முக்கியம்? அவர் நமக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால எனக்கு காசு, பணம், பொருள்லாம் பெருசு கிடையாது. அவருடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? எடுத்து சொல்வேன். கடைசியா சேவகர் கொண்டு வந்தது குழப்பம், சந்தேகம். நாம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறது நம்பிக்கை. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? நீ இயேசுவை விசுவாசித்தால் உன் பாவங்கள் உனக்கு என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டால் நீ நித்திய ஜீவனை என்ன பண்ணுகிறாய்? பெற்றுக் கொள்கிறாய். எப்போ? இப்போவே. இன்னைக்கு நிறைய பேர் வாக்குறுதி கொடுக்குறாங்க. எப்போ கொடுப்பாங்க வாக்குறுதி? எலெக்ஷன் டைம்ல கொடுப்பாங்க. அதோட அந்த வாக்குறுதி என்ன ஆயிடும்? காத்துல பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரும்போதுதான் என்ன நடக்கும்? சில வாக்குறுதிகள் உஜாரா சேதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அது பாதியில என்ன ஆயிடும்? நின்றுடும். அப்புறம் மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னொரு வாக்குறுதி. ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ரோடெல்லாம் என்ன ஆயிடும்? புது ரோடா மாறிடும். ஆனா 4 வருஷம் இந்த பள்ளமேடு ஆன ரோட்ல அவதிப்பட்டது யாரு? நம்ம தான். ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல எல்லா ரோடும் புது ரோடுகளாக மாறிவிடும். அதுக்கப்புறம் புது வாக்குறுதிகள் நமக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். ஆனா இயேசு கொடுத்த வாக்குறுதி, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ இயேசு நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையின் வாக்குறுதி. அதே வாக்குறுதியை நம்ம யார் கொடுக்க போறோம்? யாருக்கிட்ட இயேசுவை பத்தி சொல்ல போறோமோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கையின் வாக்குறுதி என்ன பண்ண போறோம்? கொடுக்க போறோம். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இயேசு தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னபடி அவர்கள் என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். நீங்கள் செய்வீர்களா? செய்ய வேண்டும். 3வது, சேவகர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். தங்களுக்கு சொன்னபடி. அது என்ன செய்தார்கள்? பணத்திற்காக பொய் காரியங்களை, பொய் செய்திகளை என்ன பண்ணினார்கள்? பரப்பினார்கள். நம்ம உண்மையான சீசனா இருக்கிறோம். நாம் சேவகர் அல்ல, பணத்திற்காக அல்ல, பாசத்திற்காக, அதிகாரத்துக்கு உட்பட்டு அல்ல, அன்புக்கு உட்பட்டு
பணம் காசுக்காக அல்ல, பாசம், அவர் கடவுள் என்பதற்காக. சந்தேகத்தை குழப்பத்தை ஏற்படுத்துகிறவராய் அல்ல, நம்பிக்கையை உண்டாக்குகிறவர்களாக நாம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக புறப்பட்டு போய் எல்லாரும் என்னவாகணும்? இயேசுவுக்கு சீஷனாக மாறும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த செய்தியோடு நாம் கடந்து செல்லலாம். நம்மள எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.